வந்து அந்த பீஃப்லேருந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் கிளம்பிட்டாங்க பாருங்கள், வராங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த பீஃப்லேருந்து நம்ம நிறைய பீஃப் ரெசிபிஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம தலை சீமான் சொன்ன மாதிரி நீ பாட்டுக்கு சாப்பிடுவே என்ன வேணும் சொல்லிட்டு போனாலும் போயிட்டு போகிறேன். என் மாடு நான் சாப்பிட்றேன். நான் என்ன சாப்பிடணும்னு மற்றவங்க சூஸ் பண்ணக்கூடாது, நான் தான் சூஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு பீஃப் ரெசிபிஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க அந்த டெலிவரி கீழே டெலிவரி ஆச்சுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பீஃப் சாப்பிட போகிறோம். ஸோ எனக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பீஃப் சாப்பிட போகிறேன். வெட்டு 1 துண்டு 2 பீஃப் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து டிஷ்ஷஸ்லாம் வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஃப் ரோல் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு இதோ இங்கே மாதிரி உள்ளே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் உள்ளே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் சில்லி ரோஸ்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள். பரோட்டாஸ் இருக்குது, அன்லிமிட்டெட் பரோட்டாஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் பட்டர் மசாலா. அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, சிக்கன் ப்ளஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மொத்தம் இன்னைக்கு சும்மா செம்ம விருந்து தான். வெட்ட வண்டி தான். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பீஃப்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது OMRல, அதில் தான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து பீஃபை டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு மெகா விருந்து, வாங்க சாப்பிடலாம். பீஃப் ரோலை இப்போ நான் வந்து பீஃப் ரோல் சாப்பிட போகிறேன். ஓ வாவ், எவ்வாடி செம்ம விருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கேரளா ஸ்டைல் மாதிரி இருந்தது. இந்த பரோட்டாக்கு அப்புறம் இந்த பீஃப் ரோஸ்ட்டும் சொல்ல முடியாத காம்போ, செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட ரைஸையும் இந்த ரோஸ்ட்டும் வச்சு சாப்பிட்டா கூட செம்மையாக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பீஃப் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த இப்போ ஃபஸ்ட் டைமாக சாப்பிடும் போதே வந்து எனக்கு பீஃப் டேஸ்ட்டே வந்து ஒரு யூனிக் டேஸ்ட் மாதிரி தெரியுது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த எல்லாமே எனக்கு அது மெயினாக வந்து எனக்கு இந்த பீஃப் ரோஸ்ட் இருக்குல்ல அதுவும், அப்புறம் பரோட்டா, அப்புறம் அந்த ஷவர்மா இருக்கே அப்பாப்பா வேற டேஸ்ட்டுங்க. சார் நான் சாப்பிட்றேன், நீங்களும் பார்த்துக்காதீங்க. அப்புறம் எங்களுக்கு வயிறு வலி வந்துட போகுது. நாங்கள் அப்புறம் கொடுத்துறோம். பை பாய். பாய். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.